ஓம் சாந்தி. இப்போ ரிலேஷன்ஷிப் யோகானா என்ன? அதை பத்தி ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் யோகா ஏன் பண்ணணும்? இதனால என்னென்ன பலன்கள் பாபா குழந்தைங்க அடைவாங்க? சோ நிறைய மாய அந்த ரிலேஷன்ஷிப்னால வருது பாபா குழந்தைங்களுக்கு. சோ இதுல இருந்து பாதுகாக்கணும். இந்த யோகா பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் பாபா குழந்தைங்களுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓம் சாந்தி. நிறைய யோகாஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஆனால் வந்து உறவுகள் பிகேஸ்லேயே வந்து உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? தனியாக நம்மளால் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது. பிகேஸ் கலியுகத்துலேருந்து வந்துட்டோம், நம்ம இப்போ சங்கம யுகத்தில் இருக்கோம். ஸோ அதனால் உறவுகள் ரொம்ப 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 முக்கியம். அது யார் அப்படின்னா பிகேஸ் தான். பாபா எப்பவுமே வானிலை சொல்கிற ஒரு விஷயம், பிகேஸ் கூட இருங்க, தனியாகவும் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழுவாக இருக்கணும், ரொம்ப சக்தியாக இருக்கும் அப்படின்னு வானிலைலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, கலியுகத்துலேருந்து ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டோம். அதனால் நம்ம கான்டாக்ட் ஃபுல்லாக பிகேஸோடு வச்சுக்கணும். நிறைய ஞானம், யோகம் இந்த மாதிரிலாம் இருக்கணும். கலியுக சோல் கூட பேசும்போது ஒரு டேஸ்ட்டே இருக்காது. பிகேஸ் தான் அப்பா சாமி யோகா பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கர்ம கணக்கு இருக்குதான். அவங்கக்கிட்ட பேசினா ஏதாவது சண்டை வருது, ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்கடா, ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்கடா, என்னடா இவங்க பிகேஸடா, கலியுகவாசியே பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அப்படி கிடையாது. கர்ம கணக்கு இவங்கக்கிட்ட தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ கர்ம கணக்கு இவங்கக்கிட்ட தான் இருக்கும். அதனால அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. யோகா நிறையா வந்து பண்ணணும் இதுக்கெலாம். ஸோ அதனால என் கூட எப்போவுமே பாபா பிகேஸ் இருக்கணும். நிறைய ஞானம் அவங்க மூலிமா எனக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய யோகம் அவங்க கூட சொல்லிக் கொடுங்க. ஒற்றுமையாக இருக்கணும். பாபா எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, பாயாசம் பால் மாதிரி இருக்கணும். எப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், ஒரு டேஸ்ட் கொடுக்குது இல்லைங்களா அந்த பாயாசம். ஸோ அந்த மாதிரி பால் பாயாசம் மாதிரி இருக்கணும் அப்படின்னுவார். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் ரிலேஷன், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஸோ நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்றதான் ஒரு கொஷின். ஸோ அதனால் யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அதுக்கு தான் சகித்து கொள்ளும் சக்தி வேணும், பொறுமை சக்தி வேணும்னு சும்மாலாம் அவர் சொல்ல மாட்டார். இதுக்கு தான் வேணுன்றார். ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு நமக்கு ஏதோ ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுவோம். எதுக்கு நம்மளை போய் இவங்க இப்படி சொன்னாங்கன்னு ஆகிடுவோம். சரி, இவங்க சொல்கிறதுலாம் நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு, பெரியவங்க சின்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது என்னத்தை நம்ம போய் கேட்டுட்டு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. நமக்கு பிகேஸ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ எப்படி மெடிடேஷன் பண்ணுறவங்க ஹட்ட யோகாலாம் அப்படியே ஒரு கேங்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிகேஸ் அப்படின்னா நம்ம ஒரு குழுவாக ஒரு சக்தியாக வந்து இருக்கணும். எப்படி தாதிங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. யாராவது இதை சொன்னாங்களா, அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஓகே, அது நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சென்டர்லாம் போகணும், நல்லா வந்து பிகேஸ் கிட்ட ஓம் சாந்தி சொல்லிவிட்டு ஞானம் பேசணும், அவங்க கூட உட்காந்து நல்லா யோகா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, குழுவாக இருக்கும்பொழுது எப்பவுமே சக்தி பாபா நிறைய கொடுத்துட்டே இருப்பார். அது நாங்களே அனுபவம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யோகா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழுவாக இருக்கணும் பாபா. பிகேஸ் எனக்கு நல்ல ஒரு ஞானம் யோகம் சொல்லித்தர பிகேஸ் என் கூட எப்பவுமே இருக்கணும். அவங்க மூலிமா இன்னும் நீங்கள் முன்னேற்றிட்டே இருங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல யோகா பண்ணோம் அப்படின்னா, பாபா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட பிகேஸ்லாம் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. நம்ம மூலிமா அவங்க இன்னும் 4-5 பேருக்கு சொல்லி தருவாங்க. இவங்க கூட வந்து நம்ம இருக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும், அது உணரணும். அது பாபா கூட இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். இவங்க கூட இருந்தாவே எனக்கு பாபா கனெக்ஷன் அப்படி இருக்குப்பா, பாபா தெரிகிறாரு இவங்க மூலிமா அவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வந்து தெரியணும். அதனால் எப்பவுமே பிகேஸ் தான் மெயின், அவங்க கூட தான் இருக்கணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் யோகா ஒன்று பண்ண போகிறோம். பாபா கிட்ட வந்து கேட்கலாம், இந்த மாதிரி பாபா எனக்கு பிகேஸ் வேணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கொடுங்க, இப்படி தனியாக இருக்க முடியாது, கலியுகவாசிலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம், அதனால் நல்ல பிகேஸ் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் கொடுங்க, சென்டர்லேயும் சரி, கீதா பாடசாலையிலும் சரி, கான்டாக்ட்லேயும் சரி, யோகா ஞானம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிகேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதை உருவாக்கணும் அப்படின்னா அது சத்தியமாக நடந்துடும். பாபா சொல்கிறது என்னென்னா, உருவாக்குங்க, யோகா பண்ணுங்க, அது நடந்துடும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதான் கொஷின். 2 டைம் 3 டைம் பண்ணுறோம், உடனே நடக்கணும்னு நினைக்கிறது தான் இங்கே தப்பு. திரும்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், யோகா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு புரியும். இல்லை கனெக்ஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா, அவர் பேசிட்டு தான் இருக்கார் நம்ம கூட, ஆனால் நமக்கு கனெக்ஷன் ஒழுங்காக இல்லாதனால ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் சோல் கான்சியஸ்லேருந்து பாபா கனெக்ஷன்லேருந்து
எனக்கு பிகேவோட ரிலேஷன் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு தகுந்த மாதிரி ஞானம் யோகம் சொல்லித்தர ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போது ஒவ்வொருத்தங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி பாபா வந்து கொடுப்பாரு. மாதாஜிஸ்லாம் மாதாஜிக்கு தகுந்த மாதிரி, குமாரிஸ்லாம் குமாரிஸ்க்கு தகுந்த மாதிரி, பிரதர்ஸ்க்கெலாம் பிரதர்ஸ்க்கு மாதிரி, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பாபா கொடுப்பாரு. ஸோ எல்லாரும் சகோதரன் சகோதரி, என்னோட அண்ணன் என்னோட தங்கச்சி என்னுடைய அந்த மாதிரி நாங்களாம் ஒரே ஃபேமிலி அப்படின்ற அந்த ஒரு ஸ்திதியிலேருந்து பேசணும். ஸோ இதுக்கு வந்து குழு வேணும் இல்லைங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், பிகே ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதுதான் மெயின். எப்படி கலியுகத்தில் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகமே அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பிகேஸ் ஆகிய நம்ம பாபா தெரிஞ்சுக்கிட்டோம், சென்ட்ரலில் பிரச்சனை அப்படின்னு வீட்டிலே இருந்துக்கலாம், தனியாகவே இருந்துக்கலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. தனியாகவே 5000 வருஷமுமே இருந்துருவீங்களா? ஃபேமிலி கூட இருக்கவே மாட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவே மாட்டிங்களா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அதை யோகா பண்ணி நீங்கள் தான் குழந்தைங்கள கிளியர் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பிகேஸ் ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து பாபா கொடுப்பாரு. அவங்கக்கிட்ட வந்து நல்ல விதமாக நம்ம நடந்துக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா கொடுக்கும்பொழுது பல மடங்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கு வந்து யோகா பண்ணலாம். இன்றைக்கி சிஸ்டர் வந்து புதுசாக ஒரு யோகா வந்து கண்டுபிடிச்சிட்டு பாபா கிட்ட கேட்டு பாபா ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் சகோதரி அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம அதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. வாட்ஸ்அப்ல நம்ம பாக்குறவங்க அங்க சென்டர்லயுமே சரி, மாதாஜிங்க குமாரி எல்லாருமே ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க, வைப்ரேஷன் மூலியமா சொல்லவும் செய்யறாங்க, கொஞ்சம் தனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த தனிமைக்கான விஷயமே அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஆமா, அதுக்கு ஒத்துழைக்கணும். ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா ஓகே, அவங்க நம்மளுடைய பிரதர் நம்மளுடைய சிஸ்டர் சொல்றாங்க, ஓகே நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கணும். அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, இவங்க இதெல்லாம் ஓகேவா அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு நினைக்க கூடாது. பிகேஸுக்கு ஆக்சுவலா 100க்கு 65% மாயாவே இந்த தனிமை தான், தெரியுங்களா? ஏன்னா வந்து பாபா சொல்லிட்டாருல, அது எதுக்கு அவரு சொல்றாரு, தேகதாரிகளோட பேசாதீங்க, தேகதாரியோட நினைக்காதீங்க. சோ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சென்டருக்கு போனா அமைதியா இருக்கணும், சிரிக்க கூடாது, ரோபோ மாதிரி இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, இதெல்லாம் ஸ்ரீமத்துல. அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். ஏன் பாபா அப்படி சொல்றாரு, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். கண்டிப்பா ஏன் அப்படி சொல்றாருன்னா, தேக உணர்வு அப்படின்னு வரத சொல்றாரு. ஆனா எதுக்குன்னா தனியாவும் இருக்கணும்னு சொல்றாரு. இப்படியே வந்து இருக்கவும் சொல்லல, தனியாவும் இருக்கணும், என் கூட பேசுங்க, லெட்டர் எழுதுங்க, என் கூட நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அப்படியே குழுவுக்கு போயிடுங்க, அப்படியே ஃபேமிலி கூட ஜாயின் ஆயிருங்க. பிகேஸ் ஃபேமிலி அதுக்கு தானே கொடுத்துருக்கேன், அதுக்கு தானே சகோதரன் சகோதரியா நினைக்க சொல்லியிருக்கேன், அதுக்கு தானே அத்தனை பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக இருக்கணும். ஆனால் வந்து இல்லை சிஸ்டர்கிட்ட பேசக்கூடாது, பிரதர்கிட்ட பேசக்கூடாது, தேக அபிமானம் வந்துடும் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசணும். அப்போ தான் நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சோல் பார்த்து பேசுகிறோமா, நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குது, ஏதோ நம்ம படுக்க அவங்க சொல்றது. ஆமா, பிரம்ம பாபா கூட தான் வந்து ஆண் சரீரத்துல இருந்தாரு, மம்மா வந்து சின்ன பொண்ணு. ஆனா வந்து எல்லாமே தப்பு தப்பா தான் பேசினாங்க, வெளியில இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. ஆனா நம்ம ஆண்கள் கூட பேசுறோமா, பெண்களோட பேசுறோமா, பாட்டி கூட பேசுறோமா, அது வந்து விஷயம் இல்ல. நம்ம யாரு கூட பேசினாலும் அது அவங்க ஆத்மா, என்னோட இனிமையான சகோதர ஆத்மா அப்படிங்கறது அன்பு இருக்கணும். அது மட்டும் இல்லாம பாபா வந்து, ஆனா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, நம்ம யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கனால தெரியுது என்னன்னா, அதாவது எல்லா கான்டாக்ட்ல பிகேஸ் எல்லாம் இருக்காங்க, சென்டருக்கும் போறாங்க. பட் இருந்தாலும் வந்து தனிமை அப்படிங்கிற ஃபீலிங் வருது. ஏன்னா எல்லாமே இருந்தும் இல்லாத ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கு என்ன காரணம், கர்ம கணக்கு. ஏன்னா அவ்வளவு நம்ம வந்து துக்கம் கொடுத்துருக்கோம் ரிலேஷன்ஷிப் மூலியமா, அதனால வச்சு செய்யும் மாயா. ஏன்னா இது ஒருத்தருக்கு 2 பேருக்குலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இதை விட்டு போயிடுறாங்க. ஐயோ என்னால முடியலடா சாமி, பாபாவோட கனெக்ஷனும் கிடைக்கல, பாபா வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு, எதுவுமே பயமா இருக்கு, எவ்வளவு நாள் தனியா இருக்குது, அங்க போயிடுறாங்க மாயா பக்கம். பட் இதோட பிராக்டிக்கல் என்ன, நம்ம என்னதான் ஞானம் சொன்னாலும் தாரணை இது கேட்டாலுமே அதாவது வந்து அந்த சக்தி எடுத்து நீங்க கொடுக்கணும். அதுதான் ரிலேஷன்ஷிப் யோகா. இந்த லவ் ஃப்ரீக்வன்சியோட வைப்ரேஷனை நீங்க உலகத்துல ஸ்ப்ரெட் பண்ண சிஸ்டர் சொன்ன மாதிரி பாபாவோட நல்ல நல்ல ஞானம் யோகம் நிறைய பேர் இருக்காங்க, பாபா குழந்தைங்க இந்த உலகத்துல, தமிழ் பேசக்கூடிய ஆத்மாக்கள். சோ அந்த மாதிரி நல்ல நல்ல வைரமான குழந்தைங்க நம்ம கான்டாக்ட் வருவாங்க. சோ இப்ப நம்ம மீட்டிங் கான்டாக்ட்
நம்ம குழுக்கு உங்க கான்டாக்டுக்கு நல்ல நல்ல மகாரதிகள் வருவாங்க, இருக்காங்க ஆக்சுவலா. சரிங்களா? சோ அந்த மாதிரி நீ ஆனந்த் யோகத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களோட ஈர்ப்பு நமக்கு அதிகமாகும். நம்மளும் அந்த மாதிரி மாறிடும். அது ஒண்ணு. இந்த பாபா குழந்தைங்களையே ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாம ஃபுல்லா இந்த முரளி கேட்காம இந்த மாதிரி பாபா குழந்தைங்களோட கான்டாக்ட் எல்லாம் நமக்கு கட் ஆயிடும். சரிங்களா? சோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ருக்மணி சிஸ்டர் ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு. ஆமாம் சிஸ்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் பிகேஸுக்கு மட்டும் இல்லப்பா, அஞ்ஞானிகளுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எங்க வீடு, அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாமே நம்மள்ட்ட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம், பேரதிசயமா இருக்கும். இது வந்து நாங்க அவ்வளவா இந்த யோகா ட்ரை பண்ணல, ஆனா கொஞ்சம் தான் அனுபவம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் தான் அனுபவம் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கே எங்களுக்கு எஃபெக்ட் பயங்கரமா தெரிஞ்சது. கொஞ்சம் தான் ட்ரை பண்ணோம். இன்னும் முழுசா பண்ணோம்னா இப்ப ஹெல்த் யோகா எப்படி உயிர் மூச்சா பண்றோமோ இப்ப இந்த யோகா. சோ இப்ப ரிலேஷன்ஷிப் யோகா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு டிக்கெட் வாங்க போறீங்க, டிக்கெட் இது மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, டிடிஆர் டிக்கெட் கேக்குறாருன்னா அவர் ஏதோ உங்களை ஏதோ தெய்வம் மாதிரி பாப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். இப்ப மார்க்கெட் ஒரு வாட்டி என்னாச்சு, நாங்க வந்து குரூப்பா சேர்ந்து செகாஷ் வந்து கொடுத்தோம். இந்த மாதிரி உலகத்துக்கு வந்து கொடுத்தோமா, ரிலேஷன்ஷிப் யோகா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கொடுத்தோம். நானும் சிஸ்டர் ஒரு பிரதரும் கொடுத்து 2 மாசம் இருக்குல்ல சிஸ்டர். அப்ப மீட்டிங் எல்லாம் கிடையாது. நான் 2 மாசமோ 1 மாசமோ தெரியல. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் போனோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க வந்து சந்தை. சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்காளி கத்திரிக்காய் வாங்கணுமா. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஆத்மா வந்து சொல்லுது, பலாப்பழம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, நீ அப்படியே எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு. அந்த ஆன்டி எடுத்துட்டு போயிடு. ஐயோ நாங்க இது 4 வீலர்ல வரல, இப்போதைக்கு 2 வீலர்ல தான் வந்திருக்கோம், எப்படி ஆன்டி எடுத்துட்டு போகுது அப்படின்னு சிரிப்பா பேசினாங்க. அப்புறம் இது ஒரு அதிசயமா, அந்நியானி தான் பாருங்க. இது வந்து அந்நியானிகளும் உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க. பாபா குழந்தைங்க சொல்லவே தேவையில்ல, ஸ்வீட் ஆயிடும் இந்த ரிலேஷன்ஷிப் யோகா பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் ஒரு பாட்டி வந்து எக்ஸ்ட்ரா வெண்டைக்காய் வந்து ஒரு கட்டு வந்து 20 ரூபா, அது எக்ஸ்ட்ரா அந்த பாட்டி வந்து அந்த வெண்டைக்காய் போடுறாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்க போற இடத்துலயும் அப்படிதான். நான் வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னோம், நானும் என் கூட வந்த ஒரு ஆத்மாவும் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி சேஞ்ச் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றாங்க. அது குடு பாப்பா அப்படின்றாங்க என்னைய. யாருன்னே நான் தெரியாது அந்த பாட்டிக்கு. ஆனா வந்து அவ்வளவு ஒரு ஸ்வீட்டா என் கூட பழகுனாங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன், ஓ மை காட் அப்படின்னு. உள்ள வந்து அடடா, இது வந்து நான் இந்த யோகா பண்ண இவ்வளவு நமக்கு வந்து நல்லது நடக்குது. யாரு முன்ன பின்ன தெரியாதவங்களா நம்ம கிட்ட அப்படியே அன்பா பழகுறாங்களே அப்படிங்கறது ஒண்ணு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்புறமேட்டு வந்து எப்படி சொல்றது, ஒரு வாட்டி வந்து இப்ப இது நடந்து 2 வருஷம் இருக்கும். அப்பயே இந்த ரிலேஷன்ஷிப் யோகா நாங்க பண்ணோம் 2 வருஷம் முன்னாடி. பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நானு என்னோட லவ்கி அண்ணா, ஓகேங்களா, 2 பேரும் வந்து ஒரு இடத்துல கார் பார்க்கிங் பண்ணிட்டு வந்து அதை வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாது, ஒரே டிராபிக் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க கார் கிட்ட. அப்புறம் என்னாச்சுன்னா வந்து என்ன பார்த்தோன்னே அந்த போலீஸ்காரரு அமைதியாயிட்டு சரி போப்பா அப்படின்னு கோவமா திட்ட வந்தது, அப்படியே அமைதியாயிட்டாரு. சோ நான் என்ன பண்ணேன், கையில நோட்டீஸ் வச்சிருந்தேன். அந்த நோட்டீஸ் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு யாரும் தெரியல போலீஸ்காரர் கொடுத்தனா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அப்படிங்களா, கொடுங்க அப்படின்னு ஏதோ அம்மன் கையில பிரசாதம் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கினாரு. அப்புறம் இது ஒண்ணு. அப்புறம் எங்க கீதா பாலசாமியில ஒரு மாதாஜி, அவங்க எப்பயுமே அன்பின் சக்தி குடுத்துட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். உங்களுக்கு தெரியும்ல சிஸ்டர்? கண்டிப்பா தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நடந்து 3 வருஷம் இருக்கும். காலையே வந்து விழுந்துட்டாங்க. சிவன் கோயில் அதாவது அந்த அவங்க வந்து என்கிட்ட அதேதான் சொல்லுவாங்க, அன்பு திருஷ்டி, அன்பு 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 அப்படின்னு அந்த மாதாஜி சொல்லுவாங்க. அன்பு கொடுத்துட்டே இருக்கணும். எனக்கு அப்ப தெரியாது, நான் அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஞானம் யோகத்துல வந்து ஓரளவுக்கு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இல்ல, எனக்கு தெரியாது. அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆத்மா என்ன பண்ணிருக்குன்னா, அந்த மாதாஜி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே சிஸ்டர், நம்ம சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா, போறதுக்கு முன்னாடியே அவங்க உட்கார்ந்து 1/2 மணி நேரம் அன்பின் சக்தி கொடுத்துருக்காங்க அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே. இவங்க கூட வந்து இன்னும் 3 மாதாஜிங்க எல்லாம் வந்திருந்தாங்க நம்ம சென்டர்ல இருந்து. பட் ஆனா அந்த மாதாஜிக்கு மட்டும்தான் அந்த மேஜிக் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிள்ளைங்க இந்த பசங்க எல்லாம் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நோட்டீஸ் வாங்கிட்டு போறாங்களாம். இவன் மாதாஜி என்கிட்ட அதான் சொன்னாங்க, காலெல்லாம் விளையாண்டு பாதத்தெல்லாம் தொடுறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா ஆயிடுச்சான். அப்புறம் அவங்க வந்து காலையில விழ அவங்க தட்டி விட்டுட்டே எந்திரி போதும், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுதான் என்கிட்ட அவங்க சொன்னாங்க, அன்பின் சக்தி பாரு. அதுல இன்னொரு மாதாஜி சொல்றாங்க,
எங்க கால்ல எல்லாம் விழலையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சிரிச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதாஜி தானே சகாஷ் கொடுத்திருக்காங்க, சோ இந்த மாதாஜிக்கு தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னோம். இப்ப இன்னொரு மாதாஜி கிட்ட வாங்கின பசங்கலாம் சுண்டல் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நோட்டீஸ் பேப்பர்ல. அதுதான் இந்த மாதாஜி கிட்ட இருந்து இந்த மாதாஜி கிட்ட இருந்து வாங்கின நோட்டீஸ் பேப்பரை கையில தொட்டு கும்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து பேக்ல மடிச்சு எடுத்துட்டு போனாங்க. சொன்னாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, எந்த ஒரு சேவைக்கு முன்னாடியும் சக்தி கொடுத்துட்டு போங்க, சக்தி எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னுவாரு. கொடுக்கவும் செய்யணும், ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஆமா கொடுக்கணும். ஆமா. இதுல இன்னொரு பாடி கான்சியஸ்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தவங்க எல்லாமே வெக்ஸ் ஆகி எல்லாம் கோவப்பட்டு அந்த சேவையே ஸ்டாப் அவ்வளவுதான். எல்லாம் சண்டை தான், பாபா குழந்தைங்களுடைய சண்டை, வீட்லயும் சண்டை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது எல்லாமே பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு சில பேரு. இதுல அது ஏன் அப்படியே சிஸ்டர் அப்படி சொல்றாங்க, சொல்லுங்க இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் பாபா சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியும் கேள்வி கேட்கறவங்க இருக்கிறதுனால நல்லா இதுக்கு இன்ட்ரெஸ்டடா வரவங்க இது பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி யோகா எல்லாம் எதுக்கு பண்றீங்க, பாபா வாணியில சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி கேக்குறாங்க நம்ம கிட்ட. ஒரு சிலருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, வாணியில அதெல்லாம் பாபா சொல்றாரு, அது ஒரு யோகா பிராக்டிஸா பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ வாணி டெய்லியும் வாணி படிக்கிறோம், எங்கடா சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். அவ்யக்த வாணிலாம் இருக்கு. ஒரே வாணியை ஒரு வாணி படிச்சிட்டோமா, இன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டோம், அவ்வளோதான் யோகா பண்ணிட்டோம் முடிஞ்சுதுடா அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ்யக்த வாணிலாம் எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லியிருப்பாரு. பிஃபோர் வானில நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. விதவிதமா யோகா பண்ணுங்க, ஒரே இதையே பிடிச்சிட்டு வந்து இருந்தீங்க அப்படின்னாலும் போர் அடிச்சிரும். விதவிதமா வந்து யோகா பண்ணுங்க அப்படின்னா அது விதவிதமா, இதுதான் விதவிதமான யோகா. எத்தனை தடவை வாங்கி யோகா சொல்லியிருக்காரு. இந்த விதவிதமான யோகாவை அவரு கத்து கொடுக்க மாட்டாரு. அவரு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம தான் ஆழமா சிந்தனை பண்ணி, இப்ப நம்ம சிந்தனை பண்ணி தான் அதை எடுத்திருக்கோம். இது பேரு ஜஸ்ட் பேர் தான் வச்சிருக்கோம். ரிலேஷன்ஷிப் யோகா, ஹெல்த் யோகா, நேச்சர் யோகா, இன்னொரு சில பேரை நம்ம ஆட் பண்ணிக்கணுமே சிஸ்டர். வேற என்னென்ன யோகா பண்றோம், பியூரிட்டி யோகா, அவ்வளவுதான். இப்போதைக்கு இது 4-5 யோகா, அவ்வளவுதான். வந்து பாபா சொல்லிட்டாரு வானில விதவிதமா யோகா பண்ண குழந்தை, ஒரே மாதிரி யோகா பண்ணாத. அதே மாதிரி தாதிகளும் இதை பண்ணிருக்காங்க. ஓம் சாந்தி.